ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் SJK ரெஸ்லிங் யூனிவர்ஸ். ஸோ நான் பண்ணி இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆளில் போடுங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இன்னைக்கு நடந்த ரா எபிசோடு தான். ஸோ இதை ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருமே கெஸ் பண்ணது தான். ரெசல்மேனியா சீசன் வந்துச்சு. ஸோ ஜட்ஜ்மெண்ட்டோட பிரேக்கப்பை ரொம்ப காலமாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபைனலி அது இன்னைக்கு நடந்துட்டு. ஸோ அதுக்கான காரணம் சண்டை இழுத்தது யாருன்னா நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ தான். ஸோ அவர் டைட்டில் தோக்குறப்போ நீயா என்ன காப்பாற்ற வரல, ஸோ என் டைட்டிலுக்கு நீ ஜெயிக்கிறதுக்கு நீயா உதவி பண்ணல அப்படிங்கிற மாதிரி சண்டை வரும். ஸோ அதுக்கப்புறமா ஃபின் பலர் சடன்லி சொல்லிடுவார், அப்பா சொன்னது உண்மைதான், நீ எதுக்கும் உதவாத ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவார். ஸோ உடனே கடுப்பான டாமினிக் மிஸ்டீரியோ நம்ம ஃபின் பலரை பிடிச்சி அப்படியே தள்ளுவார். ஸோ உடனே ஃபின் பலர் அப்படியே ஸ்லோவாக அப்படியே நிற்பார். சடன்லி ரொம்ப ஷாக்கிங்காக ஃபின் பலர் டாமினிக் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவார். அதுக்கப்புறமா ஜேடி மேக்டோனா தடுப்பார். அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேலே ஜேடி மக்டோனாமே இவர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் லீவ் மார்கன், ரெக்கல் ராட்ரிகஸ், இவங்க எல்லாரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபின் பலர் மொத்த ஆரம்பிச்சிருவாங்க. வேறு டாமினிக் மிஸ்டீரியோ கீழே போய் ஒரு சேர் எடுத்துகிட்டு வருவார். அதுக்கப்புறமா காலையில் ஏதோ ஒரு ராடை மாட்டிக்கிட்டு அதில் நம்ம ஃபின் பலர் ஒரு 619 போட்டு தள்ளிடுவாங்க. ஓகே, நம்ம ஜட்ஜ்மெண்ட்டை ஓரளவு முடிவுக்கு வந்துடுச்சு. முடிவுக்கு வந்துடுச்சுன்னா நம்ம ஃபின் பலரை தூக்கி வெளியே போட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம ஃபின் பலர் ஒரு ஃபேஸ் டர்ன் கேரக்டரில் பார்க்கலாம். இதன் மூலயமா ரெசல்மேனியாலாம் மேக்ஸிமம் ஃபேஸ் டர்ன் ஃபின் பலர் விசஸ் நம்ம டாமினிக் மிஸ்டீரியோக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை எதிர்பார்க்கலாம். ஒரிஜினலான ஜட்ஜ்மெண்ட்டில் உள்ள ஃபர்ஸ்ட் இருந்த மெம்பர் டாமினிக் மிஸ்டீரியோ மட்டும் தான் இருக்காரு. அதாவது ஸ்டார்டிங் டைமில் நம்ம எட்ஜு, அதுக்கப்புறம் ரியர் ஃபிளேட் டேமின் பிரிஸ்டோட ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் டாமினிக் சேர்ந்தார். அதுக்கப்புறமா ஃபின் பலர், ரியர் நம்ம லீவ் மார்கன் இவங்கெல்லாம் வந்தாங்க. அப்புறம் இவங்கெல்லாம் சேர்ற டைமில் நம்ம எட்ஜி, அதுக்கப்புறம் இவர் டேமின் பிரிஸ்ட், ரியர் ஃபிளே இவங்க எல்லாருமே இப்போ வந்தாங்க. இப்போ ஃபின் பலரையும் தூக்கி போட்டாங்க. ஒரிஜினலாக இருந்த மோஸ்ட்டாக எல்லாத்தையும் தூக்கி வரைஞ்சிட்டாங்க. இப்போ நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ மட்டும் தான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் உள்ள ஒரு பழைய ஆளாக இருக்கார். அடுத்ததாக செத்து அவரோட ஆர்ட்டை ஆரம்பிச்சிட்டாரு, வேலைகள் ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். செத்தரெல்லாம் அந்த மாஸ்க்கு மேனுகளை வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுருந்தோம். அதே மாதிரி தான் இன்னைக்கு நடந்திருக்கு. நம்ம லோகன் பாலம் நம்ம ஆஸ்டின் திரி செத்தை அட்டாக் பண்ண வர டைமில் நம்ம செத்து ஒரு மிஸ்டியான ஒரு வேலையை பார்ப்பார். அதாவது நிறைய ஒரு 10 மாஸ்க்கு மேலே உள்ளே கூட்டிருந்து இவரும் அதை ஐக்கியமாகி பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுவார். இது கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு. இதுக்கு மேலே இப்படி தான் வர போகுதான்னு தெரில. இந்த எல்லா மாஸ்க் மேனையும் வச்சு இவருக்கு ஒரு தனி டீமை வச்சு ஏதாவது ஒன்றும் பண்ணுவார் அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தான் நம்ம அப்டேட் டீட்டெயிலாம் பார்க்குறீங்க தான் தெரியும். நான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். இப்போ சிஎம் பங்க் அவரோட அதாவது சிஎம் பங்க் ரோமன் ரெயின்ஸோட ஸ்டோரி லைனில் அவரோட ஃபேமிலியெல்லாம் பிடிச்சி இருக்கிறாரு. இதனால மேபி ராக்கெல்லாம் ரிட்டர்ன் வர்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அப்டேட்லாம் பார்த்துருந்தோம். பட் அவர் வரல. அவருடைய கசின்ஸ் ஆனால் நம்ம ஜெம்யூஸும் ஜேவுஸும் அதுக்கான நியாயத்தை கேட்டாங்க. நீ ரோமனு கூட இது பண்ணணும்னா ரோமனுக்கு பற்றி தான் நீ பேசணும். எதுக்கு எங்களுடைய மாமா அந்த அவங்களோட சொந்தமான சீகாவை பற்றி நீ ஏன் பேசின, எங்கள் அன்கிளை பற்றி நீ ஏன் பேசின, அதுக்காக சாரி சொல்லு அப்படிங்கிற மாதிரி அதுக்கான நியாயத்தை இன்னைக்கு ஊசஸ் கேட்க வந்திருந்தாங்க. அதுலேயே ஒரு சின்ன தகராறாகி அதுக்கப்புறம் நம்ம ஜிம்மி யூஸை நம்ம சிஎம் அங்கே அட்டாக் பண்ணி போட்டிருக்காரு. இந்த மாதிரி பிளட் லைனோட அந்த ஸ்டோரி முடியலை. அவங்க ஃபேமிலியை பற்றி ரோமனுக்கிட்ட யார் இழுத்தாலும் அவரோட கசின்ஸ் வர்றாங்க. 2000 அதாவது நம்ம ரெசல்மேனியா 40 டைமில் ராக் இருந்தார். இந்த மாதிரி ஃபேமிலி இஷ்யூஸ் காரணமாக இந்த தடவை ஊசஸை கலரைக்கு இருக்கிறாங்க. இது ரெசல்மேனியா 42 வரைக்கும் ஏதாவது கொண்டு வீழ்ப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரில. குறிப்பிட்ட தகுந்த இது ஈஸியாக என்னன்னா செத்து அங்கே நம்ம பிரான் கூட தான் ஸ்டோரி லைன் பண்ணணும். பட் அவர் அங்கே டேக் டீமுக்காக இருக்கிற நம்ம லோகன் பாலையும் நம்ம ஆசின் திரி கூட மோதிட்டு இருக்காரு. ஆசின் திரி லோகன் பால் கூட மோதக்கூடியவங்க இங்கே சிஎம் கூட பஞ்சாயத்து பண்ணுறாங்க. அவங்கவுங்க ஸ்டோரி லைனுக்குள்ளே இல்லாமல் வேறு ஸ்டோரி லைனுக்குள்ளே பண்ணுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல திட்டுங்க.
அடுத்ததாக நெக்ஸ்ட் வீக் நடக்கும் மண்டே நைட் ட்ராய்க்கு வந்து நம்ம பிராக் லெஸ்னர் வந்து வர போகிறாரு. ஸோ அதாவது நீங்கள் இன்னைக்கு பார்த்துருந்தீங்கன்னா, ஸோ நம்ம லோகன் பால் கூடயும் நம்ம ஆஸ்டின் தியரி கூடயும் வந்து நம்ம பால் ஹேமன் இருந்திருக்க மாட்டார். ஸோ பிராண்ட் அட்டாக் இப்போ இருக்கிறதுக்கு அப்புறமா ஸோ இப்போ பிராக் பொறுத்தால தான் வந்து நம்ம பால் சுற்றுறாரு பார்க்கலாம். ஸோ பால் ஹேமன் பிராக்கை வச்சு ஸோ ஏதாவது முடிச்சு போடலாம். இந்த விஷன் டீம் கூட முடிச்சு போட்டு ஸோ செத் விசஸ் பிராக் லெஸ்னருக்கான மேட்சை ரசமுடியா 42ல் வந்து மேபி ஏதாவது நடத்துறதுக்கு மாதிரி ஏதாவது சீக்வன்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு முன்னே ஒன்று சொல்லியிருக்கிறேன். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் வாயெல்லாம் ரொம்ப திக்குதில்ல. ஸோ காரணம் இன்னைக்கு மவுத்து ஃபுல்லாக ஒரே வலியாக இருக்குது. ஸோ காரணம் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த அலைன்மெண்ட் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கனால ஸோ கொஞ்சம் அந்த வாய்கள் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கிளியர் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக நம்ம இன்றைக்கி நடந்த முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸோ அந்த ஆஃபரில் ரேம் பக்கத்தில் நம்ம சிஎம் பங்க் போயிட்டுருக்கிற டைமில் ஸோ அப்படியே ரோமன் ரெயின்ஸை காப்பி அடிச்சு ஸோ அவரை நக்கல் பண்ணுற மாதிரி ஸோ அவரோட சீக்வன்ஸில் வந்து போயிருப்பார். ஸோ குறிப்பாக நீங்கள் வந்து ரோமன் ரெயின்ஸுக்கும் இப்போ சிஎம் பங்குக்குமான ஸ்டோரில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஸோ இதில் ஃபேஸ்டானாக இருக்கிறது நம்ம ரோமன் ரெயின்ஸ் தான் ஹீல் டன் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ நம்ம சிஎம் பங்க் பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஸோ ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் கொஞ்சம் டீசெண்டாக அந்த மேட்ச்க்கான ஒரு ஹைப் ஏற்றிட்டு இருக்காரு. பட் நம்ம சிஎம் பங்க் சம்மந்தம் இல்லாமல் அவரோட ஃபேமிலி இருக்கிறது ஸோ இவரை கிண்டல் அடிக்கிறது கொஞ்சம் தப்பான வார்த்தைகளை பேசி ஸோ இவர் வந்து ட்ரிகர் பண்ணி விடுறது ஸோ ஹீல் டன்னுக்கான வேலைகளை பார்க்குறாரு. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கம்பளை திட்டுங்க. ஸோ இப்போ பைரோ செட்டிங்கில் வந்து நம்ம கோடி ரோட்ஸே மிஞ்சிட்டாரு நம்ம பென்டா. ஸோ டபிள்யூடபிள்யூ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ இப்போ நம்ம பென்டா வந்து ஐசிடி இதில் ஜெயிச்சிருக்காருல. ஸோ அதுக்கப்புறமா நடக்கிற எபிசோட்ஸ்லாம் வந்து இப்போ கோடி ரோட்ஸை விடையும் அதிகமாக செலவு பண்ணி வந்து ஸோ நம்ம பென்டாக்கு வந்து பைரோ செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது இது வரைக்கும் டபிள்யூடபிள்யூ அதாவது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இப்போ இருக்கிற ராஸ் மேக்டவுன் எப்படி சொல்லலாம் கோடி ரோட்ஸுக்கு தான் அதிக பட்ஜெட்டில் வந்து அந்த பைரோ செட்டப் வந்து பண்ணுறாங்க. பட் இப்போ பென்டாகி வந்து அதோட அதிக பட்ஜெட்டை வந்து இந்த பைரோ செட்டப்புக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்ததான் நம்ம இப்போ ரெசல்மேனியா சீசனில் இருக்கிறோம். ஸோ எல்லாரும் ஒரு பெஸ்ட் கமெண்ட்ரியரை வந்து தேடிட்டு இருப்பாங்க பேட் மேக்காஃபியை. ஸோ மேபி நிறைய ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அவரோட ரிட்டர்னை பற்றி இப்போ அப்டேட் கிடச்சிருக்கு. அந்த அப்டேட்டை கொடுத்தது நம்ம பேட் மேக்கஃபி தான். அதாவது இப்போ என்ன சொல்கிறாருன்னா இப்போ இருக்க சூழ்நிலைக்கு ஸோ இப்போ பேட் மேக்கஃபி டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிற பற்றி ஸோ சொல்லப்படுது. அதனால இப்போதைக்கு நம்ம பேட் மேக்கஃபியை டபிள்யூடபிள்யூல எதிர்பார்க்க முடியாது. அடுத்ததாக பெல்லா டீம்ஸ் வந்து இப்போ அஃபீஷியல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ரெசல்மேனியா 42 இருக்க போகிறாங்களாம். பட் அவங்களுக்கு இப்போ மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணுவாங்களான்னு தெரில. பட் பேக் ஸ்டேஜில் மேபி ஏதோ ப்ரோமோ செக்மெண்ட்டுக்காக வேணால் வரலாம். ஏதோ ஒரு காரியத்துக்காக அவங்க வந்து ரெசல்மேனியா 42க்கு வர்றாங்க அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஒபாஃபெமி ஒரு இன்டர்வியூவில் இருந்திருக்காரு. ஸோ அந்த இன்டர்வியூவில் வந்து ஸோ நம்ம அதாவது அவர்கிட்ட கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் என்எக்ஸ்டிலேருந்து இப்போ மெயின் ராஸ்டருக்கு வந்ததுனால உங்கள் மேலே ஏதாவது ப்ரெஷர் டபிள்யூடபிள்யூ வைக்கிறாங்களா? ஸோ நீங்கள் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் இல்லைன்னா உங்களுக்கு நீங்களே ஏதாவது ப்ரெஷர் கொடுக்குறீங்களா? ஸோ நம்ம என்எக்ஸ்டிலேருந்து மெயின் ராஸ்டருக்கு வந்துவிட்டோம். ஸோ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் நல்லா வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் உங்களுக்கு ப்ரெஷராக இருக்குதா? ஸோ டென்ஷன் இருக்குதா? கஷ்டப்படுறீங்களா? அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கேட்டதுக்கு ஸோ அவர் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் என்எக்ஸ்டியில் என்ன பண்ணேன்னா ஸோ அதை தான் இங்கேயும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அங்கேயும் நான் ஒரு மான்ஸ்டர் லெவலான ஒரு ரெஸ்லராக தான் இருந்தேன். இப்போ இங்கே நான் அதே மாதிரி தான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ என் என்ட்ரன்ஸ்லேயும் எதுவும் சேஞ்சு கிடையாது. ஸோ அதே டான்ஸிங் மூவ் அதே மான்ஸ்டராக வந்து அடுத்ததாக நமக்கு இப்போ ரூமர் செய்தி கிடச்சிருக்கு. ஸோ அதாவது இது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ இப்போ ட்ரூ மெக்கின்டையர் தான் ரெசல்மேனியா 42 ஜாக்கா 42 கூட ரிசல்ட் பண்ண போகிறாரு ஒரு 1-on மேட்ச் கூட. ஸோ இது நம்ம எல்லாத்துக்கும் ஓரளவு தெரிஞ்சது தான். நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி யோசித்து வச்சுருந்தோம். ஸோ இப்போ அதுதான் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பார்க்கலாம் பொறுத்திருந்து.